கல்லூரி ஆடிட்டோரியம் நிரம்பி வழிந்தது. எங்கும் ஒரே வெளிச்சமலை, கரகோஷம், விசில் சப்தம். ஆனந்த கண்ணனை அழைக்கிறேன், காதல் கானங்கள் நாளும் இசைக்கிறேன். வருவாயா கண்ணா, மனம் தருவாயா மன்னா. ஸ்பீக்கரில் ஒலித்த பாடலுக்கு ஏற்ப மேடையில் ஆடிக்கொண்டிருந்தாள் அபூர்வா. ஏக்கம், வெக்கம், தவிப்பு, அழுகை, கோபம், சிரிப்பு, சினுங்கள், முறைப்பு, ஆச்சரியம் என அத்தனை உணர்வுகளையும் முகபாவனைகளால் காட்டி காணும் கண்களை வியப்பில் விரிய வைத்தாள். யார் இவள்? எந்த தேசத்து இளவரசி? வானத்திலிருந்து குதித்த தேவதையோ? வைத்த கண் வாங்காமல் அபூர்வாவையே பார்த்து கொண்டிருந்தான் சூர்யா. அவனையும் அறியாமல் அவளை ரசிக்க ஆரம்பித்திருந்தான். அபூர்வாவின் ஒவ்வொரு அசைவும் ரசனைக்குரியதாகத்தான் தோன்றியது. இதற்கு முன்பு ஆடிய 3 மாணவிகளில் நடனமும் அவனை எள்ளளவும் கவர்ந்தெழுக்கவில்லை. வேண்டா வெறுப்பாகத்தான் மேடைக்கு முன்பு தனக்கென பிரத்யேகமாக போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்திருந்தான். விழா முடிவதற்குள் பாதியிலேயே எழுந்து வெளியேறி விடலாமா என்று கூட நினைத்தான். அவனுடைய இருக்கைக்கு ஒரு பக்கம் கல்லூரியின் பிரின்சிபலும் இன்னொரு பக்கம் தாளாளரும் அமர்ந்திருந்தார்கள். அந்த கல்லூரியில் எந்த விழா நடந்தாலும் சூர்யாவின் தந்தை ஜெகதீசன் தான் தலைமை தாங்குவார். கல்லூரியின் தாளாளரும் ஜெகதீசனும் நெருங்கிய நண்பர்கள். ஜெகதீசன் வராமல் எந்த விழாவும் அங்கே நடக்காது. இதுதான் முதல் தடவை ஜெகதீசனுக்கு பதில் அவருடைய அன்பு மகன் சூர்யா வந்திருக்கிறான். டேடி இப்போ பிஸ்னஸ் விஷயமா ஜெர்மனியில் இருக்கார் அங்கிள். அவரால் ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியாதே. தன்னுடைய ஆஃபீஸ் அறைக்கே நேரில் வந்திருந்த கல்லூரி பிரின்சிபலிடமும் தாளாளரிடமும் விஷயத்தை தெரிவித்து உதட்டை சுழித்தான். தெரியும் சூர்யா, டேடியால் வர முடியாதுன்னு தெரியும். நேற்றைக்கு கூட நான் ஜெகதீஷனோட பேசினேனே, ஃபங்க்ஷனை பற்றி சொன்னேன். நான் வரலனா என்ன, அதான் சூர்யா இருக்கானே அவனை கூப்பிட்டுக்கோங்கன்னு ஜெகதீஷ் தான் சொன்னான். புன்முறுவல் பூர்த்தார் தாளாளர். ஆமாம் சார், டேடி சார்பாக நீங்கள் தான் ஃபங்க்ஷனுக்கு வந்தாகணும். ப்ரோக்ராமில் மொத்தம் 4 கேண்டிடேட் கலந்துக்கிறாங்க. ஒரு கேண்டிடேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த வருஷத்துக்கான காலேஜ் கோயிங் கிரீடமும் அவங்களுக்கு தான் என்றார் கல்லூரியின் பிரின்சிபல். 4 பேரில் ஒருத்தரை செலக்ட் பண்ணுற விஷயம்லாம் எனக்கு சரியாக வராது சார், என்ன விட்டுருங்களேன். நாசுக்காய் தவிர்க்க முயன்றான். முடியவில்லை. நீங்கள் தான் வரணும், உங்களால் முடியும். நீங்கள் வந்த பின்பு தான் ஃபங்க்ஷனே தொடங்கும். நிஜமான மலர்கள் குலுங்கிய பொக்கேயை சூர்யாவின் கையில் திணித்துவிட்டு எழுந்து போய்விட்டார்கள். அடுத்த அரை மணி நேரத்திற்குள் ஜெர்மனியிலிருந்து ஜெகதீசனும் தொலைபேசியின் மூலம் லைனில் வந்துவிட்டார். காலேஜிலேருந்து வந்தாங்களா சூர்யா? இவ்வளோ தூரம் ரெஸ்பான்ஸ் கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க, போகாமல் இருந்துடாத. டேடி, அது தயங்கினான். நீ ஒன்றும் சொல்ல வேணாம், சொன்னதை செய். சற்றே உரிமையாக அதட்டினார். ஓகே டேடி, நான் போகிறேன். சந்தோஷமாக போகணும். ஓகே, தட்ஸ் குட். தொடர்பை துண்டித்திருந்தார். கல்லூரி நிர்வாகத்திலும் அன்போடு அழைக்கிறார்கள். டேடியும் வற்புறுத்துகிறார். போகாமல் இருக்க முடியாது. வேண்டா வெறுப்பாகத்தான் வந்திருந்தான். இங்கே வந்த பிறகு ஆடி போயிருந்தான். அத்தனை வரவேற்பு, அவ்வளவு மரியாதை. எங்கள் கல்லூரியின் நடன போட்டிக்கு நடுவராக வருகை தருகிற இளம் தொழிலதிபர் திரு சூர்யா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் என்ற வாசகங்களோடு அவனுடைய ஆள் உயர உருவம் தாங்கிய ஃப்ளெக்ஸுகள் கல்லூரி வளாகத்தில் திரும்பிய பக்கமெல்லாம் வைக்கப்பட்டிருந்தன. இளம் சிவப்பு வண்ண பட்டாலான சால்வையை போர்த்தி சந்தன மாலை அணிவித்து வரவேற்றார்கள். ஆடிட்டோரியத்தின் மேடைக்கு எதிரே அமர வைத்தார்கள். நடன போட்டி தொடங்கியது. ஒன்றும் புரியாதவனாகத்தான் அமர்ந்திருந்தான். முதல் 3 மாணவிகளும் ஆடிய நடனம் அவனை கொஞ்சமும் ஈர்க்கவில்லை. கிட்டத்தட்ட 3 பேருமே ஒரே விதமாய்த்தான் ஆடினார்கள். அபூர்வா மேடையில் தோன்றிய பிறகுதான் நிமிர்ந்து உட்கார்ந்தான். பெண்ணை நிலவோடும் மலரோடும் எதனால் ஒப்பிடுகிறார்கள் என்பது அபூர்வாவை பார்த்ததும் புரிந்தது. இந்த விழாவை மட்டும் நான் தவிர்த்திருந்தால் இவ்வளவு அழகான ஒரு பெண்ணை என் வாழ்வில் சந்திக்காமலேயே போயிருப்பேன். டேடிக்கு ஒரு தேங்க்ஸ், அவர் ஜெர்மனி போனதற்கு ஒரு தேங்க்ஸ், என்னை இந்த விழாவிற்கு போக வேண்டுமென்று அன்பு கட்டளையிட்டதற்கு ஒரு தேங்க்ஸ். தன் தந்தை ஜெகதீஷனுக்கு மனசுக்குள்ளேயே நன்றி சொல்லி கொண்டான். அபூர்வாவின் நடனம் இறுதி கட்டத்திற்குள் வந்திருந்தது. வேர்வையின் மினுமினுப்பில் முகம் இன்னும் பளபளப்பாக தெரிந்தது. ஆடி முடிந்து புன்னகையோடு அவையோரை வணங்கி திரைச்சிலைக்கு பின்னால் ஓடி மறைந்தாள் அபூர்வா. ஒரே கரவொலி, எதிரில் உற்சாக மழை.
ஒன்ஸ் மோர் அபூர்வா. மாணவ மாணவியர் கூச்சலிட்டனர். இன்னும் கொஞ்ச நேரம் ஆடமாட்டாளா? இன்னும் ஒரு தடவை வந்து ஆடமாட்டாளா? நிஜமாகவே சூர்யாவிற்கு ஏக்கமாகத்தான் இருந்தது. சார், செலக்ட் பண்ணிக்கிட்டீங்களா? சூர்யாவின் காதோரம் குனிந்து கிசுகிசுப்பாய் கேட்டார் பிரின்ஸ்பல். இதோ பண்ணிட்டேன் சார். அவசரமாய் தலையை ஆட்டியவன் தனக்கென கொடுக்கப்பட்டிருந்த காகிதத்தில் அபூர்வா என்ற பெயருக்கு எதிரே 10க்கு 10 என மதிப்பெண்களை வழங்கி கையெழுத்திட்டான். மற்ற 2 மாணவிகளுக்கும் 6 மதிப்பெண் 7 மதிப்பெண் என்று வழங்கியிருந்தான். அபூர்வாவுக்குத்தான் முதல் மதிப்பெண். போட்டி முடிவுகள் எழுதிய காகிதத்தை பிரின்ஸ்பாலிடம் தந்தான். அந்த காகிதம் தாளாளர், கல்வி விரிவுரையாளர்கள் என ஒவ்வொருவர் கையாய் மாறியது. அனைவருடைய முகத்திலும் திருப்தி பரவியது. அபூர்வாவிற்குத்தான் பரிசு கிடைக்கப் போகிறது என்பது எல்லாருமே எதிர்பார்த்ததுதான். முடிவை அறிவிக்க பெண் விரிவுரையாளர் ஒருவர் மைக்கின் முன்னால் வந்தார். நம் கல்லூரியின் அன்பான அழைப்பை ஏற்று இந்த நடன போட்டிக்கு நடுவராக வந்திருந்து சிறப்பித்த இளம் தொழிலதிபர் சூர்யா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 மாணவிகளுமே சிறப்பாக ஆடினாலும் வெகு சிறப்பாக ஆடிய அபூர்வாவிற்கே முதல் பரிசு. கணீர் குரலில் பேசினார். கரவொலி ஆடிட்டோரியத்தையே அதிர வைத்தது. காலேஜ் குயின் கிரீடமும் அபூர்வாவிற்கே வழங்கப்பட்டது. பின்னணி இசை போல கரவொலி கேட்க உற்சாக துள்ளலோடு மேடைக்கு வந்து நின்றாள் அபூர்வா. பணிவாய் குனிந்து வணங்கினாள். கண்ணாடி பெட்டகத்திற்குள் இருந்த வெள்ளியால் ஆன நடராஜர் சிலையை சூர்யாதான் அவளுக்கு வழங்கினான். பெண் விரிவுரையாளர் காலேஜ் குயின்ஸ் கிரீடத்தை அபூர்வாவிற்கு சூட்டினார். தேங்க்யூ சார். அருகில் நெருங்கி அவனுக்கு மட்டுமே கேட்கிற குரலில் சொல்லி கண்கள் கலங்க புன்முறுவல் பூத்தாள் அபூர்வா. அந்த புன்முறுவலில் சூர்யாவின் இதயம் குட்டி முயலாய் குதித்தது.